நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் நவுட் சினிமா வித் மீ திவ்யா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ இருக்கக்கூடிய எல்லா படத்தோட டீசர் ட்ரெய்லர் எல்லாமே பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த டீசர் ட்ரெய்லர்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அதோ வந்துட்டேன், நான் அவனை குத்திட்டேன், இவனை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி டைலாகே பேசிட்டு இருக்கப்ப அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே காமெடியா இருக்கு அப்படின்னு பயங்கரமா பார்த்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரி காமிக்கா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு ஒரு ஆக்டர். அவர் யாருன்னா, யாரடி நீ மூவி படத்துல தனுஷோட ஃப்ரெண்டா நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஆக்டர் கார்த்திக் தான். அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ண உடனே இப்ப ரீசெண்டா லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல உருவாயிட்டு இருக்கக்கூடிய கூலி படத்தோட டீசர் பாத்தீங்கன்னா இப்பதான் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுலயும் இந்த மாதிரி டயலாக்ஸ் தான் தலைவர் பேசியிருப்பாரு. அதனால அந்த டீசர் பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே கலாய்க்கிற மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர கடுப்புல இருந்த நிலையில நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா அவர் போட்ட அந்த வீடியோவை ஷேர் பண்ணி சிரிக்கிற மாதிரி எமோஜியை போட்டு ஷேர் பண்ணிட்டாரு. உடனே வெங்கட் பிரபு எப்படிப்பா தலைவர் படத்தோட டீசரை கலாய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகி தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா வெறுப்பாயிருக்காங்க. உடனே வெங்கட் பிரபு இல்ல 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 நான் அப்படி சொல்லவே இல்லை, இப்ப இருக்கக்கூடிய எல்லா கமர்ஷியல் படங்களோட டீசருமே இப்படிதான் இருக்கு, அது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும், அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லாம புதுசா பாத்தீங்கன்னா கமர்ஷியல் படத்தோட டெம்ப்ளேட்டை கொடுத்தா ரசிகர்கள் நீங்க எல்லாம் ஏத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காரு. உடனே இதுதான் சாக்கு அப்படின்ற மாதிரி, அப்ப நீங்க இப்ப டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தளபதி விஜய் வச்சு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் நீங்க சொல்ற மாதிரி அந்த டிஃப்ரெண்டான கமர்ஷியல் டெம்ப்ளேட்டை இருக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபுவோட இந்த கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.